சலங்கை ஒளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ககனோட அப்பா வராங்க. அப்போ என்னாச்சுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாமா நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்லவும், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நேற்றுக்கும் உங்கள் பையன் ககன் நேற்று ராத்திரி போல் வந்தார் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே உங்கள் அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பையனை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் மாமா நாளைக்கு அவர் என்னை கோயிலில் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கவும், இது கிட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாரதாவுக்கு அவங்க கணவர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம பையன் நேற்று ராத்திரி வந்து பூமியை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறான். அப்போது அவன் விரும்புகிறத தானே அர்த்தம், இதை பற்றி நீ கேட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னாலே நம்ப முடியல, நான் கேட்டாலும் அவன் என்ன சொல்லிடவோ போகிறான், அவன் அதெல்லாம் சொல்லவும் மாட்டான் அப்படிங்கவும், ஆனால் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வர மாதிரி தெரியுது, நான் ஃபோனை வச்சிருது அப்படிங்கவும், பார்த்தியா நம்ம நிலைமையை, நம்ம என்னமோ வந்து லவ் பண்ணுற மாதிரிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பயந்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரதாவும் ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அபூர்வா தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க பூமி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வரவும், என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே, இங்கே பாருங்க தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், அப்படியா சரி நீ தான் வந்து உங்கள் அப்பாவோட பொண்ணுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்லட்டுமா அப்படிங்கவும், என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாக்கி தெரிஞ்சிரும்ல அப்படின்னு அபூர்வா சொல்லும் போது உடனே வந்து பூமி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு உடனே அபூர்வா குழப்பத்தோடு இருக்கும்போது, ஆமாம் நீங்களே டெஸ்ட் எடுக்க சொல்லுவீங்க, அதுக்கப்புறமா பணத்தை கொடுத்து நீங்களே மாற்றுவீங்க, என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நீங்கள் போடக்கூடிய திட்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் கண்டிப்பாக வந்து அது மாதிரிலாம் செய்ய போகிறது கிடையாது அப்படிங்கவும், அப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு அபூர்வா கேட்கும்போது, உங்கள் வாயாலேயே ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட நான் தான் அவருடைய பொண்ணுன்னு சொல்லி நான் வந்து சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இது கேட்டதுமே அபூர்வா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபூர்வா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது அவங்க சித்தி வராங்க. என்ன அபூர்வா நேற்று ராத்திரி ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிட்டு போனேன், என்ன நீ நினச்ச காரியம் நடக்கிறதுக்காக போனே அப்படிங்கவும், ஆமாம் சித்தி ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நடக்காமல் போச்சுதே, எப்படியாவது நட்சத்திராவுக்கு இந்த சொத்தெல்லாம் அவர்கிட்ட வந்து எழுதி வாங்கிடலான்னு சொல்லி நானும் திட்டம் போட்டேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நடக்கலை, ஆனால் அதுக்காக அப்படி நடக்காமல் விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக அதை நடத்தி காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீயும் என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்கிற, ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அபூர்வாவுக்கு இந்த சொத்தெல்லாம் போயிட போகுது அப்படிங்கவும், என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படின்னு கோவத்தில் அபூர்வா கேட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோமா அப்படிங்கும் போது நட்சத்திரா காரில் வந்து இறங்குறாங்க. நட்சத்திரா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உனக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படிமா நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் பிறந்த நாளுக்காக பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, ஆமாம்மா பண்ணிட்டேன், ஆனாலும் வந்து கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது, அவ்வளோதானா உனக்கு எவ்வளோ ரூபானாலும் நான் வந்து உனக்கு கார்டு கொடுக்குறேன், நீ உன் இஷ்டத்துக்கு வாங்கிக்கோ, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உன் பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே உடனே வந்து அவங்க ஆச்சரியமடைகிறாங்க. பிந்து உடனே வந்து ஐயோ என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கவும், நட்சத்திரா உடனே சொல்றாங்க, அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிதாண்டா நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு அபூர்வா சொல்லவும் உடனே நட்சத்திராவும் போறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இங்க வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து இந்துவுக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுமா அப்படிங்கும்போது, இங்க பாரு நட்சத்திராவுக்கு பிறந்த நாள், அதனால நீங்க எல்லாரும் வந்துடணும் அப்படிங்கவும், உடனே இந்துவோட கணவர் வந்து சொல்கிறாங்க, அத்தை என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இந்துவும் எங்கள் அப்பா அம்மாவே நான் அனுப்பி வச்சிரும் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை நீங்கள் வராமல் இருந்தால் எப்படி ஆகும்னு கேட்கும்போது, இல்லத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஆனாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும், அப்போ ககனோட அப்பா வராங்க. இப்போ வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திராவோட பிறந்த நாளுக்கு பூமிக்கு ஒரு செயினாவது போட வேண்டாமா, அவகிட்ட தான் எதுவுமே இல்லை, அதனால ஒரு செயின் தரியான்னு சொல்லி கேட்கும்போது, சரிதான் நான் தாரேன், ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாங்க அப்படிங்கும்போது, தெரியாது நீ செயினை மட்டும் கூட அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் செயின் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ககனோட அப்பா வந்து அவங்க பூமி கிட்ட இந்த செயினை கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பூமி வந்து அவங்க சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, நான் சாரதம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இதை கெட்டதுமே உடனே சந்திரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அங்கே மட்டும் நீ போனேன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே அபூர்வா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே பூமி வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேனே, என்ன இருந்தாலும் நான் அவங்க வீட்டில் இருந்தானே வந்தேன் அப்படிங்கும்போது, நீ அங்கேருந்து வேணால் வந்திருக்கலாம், ஆனால் திரும்ப நீ இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போகவும், இதை நினச்சிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ககனோட அப்பா வராங்க. என்ன பூமி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற, நீ கோயிலுக்கு போக வேண்டாமா, உனக்காக அவங்க ககன் காத்துட்டு இருப்பாங்களோ அப்படிங்கவும், இல்லை நான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், ஆனால் அவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது, இங்கே பாரு அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவர் சொன்னதுலேயே ஒரு உண்மை இருக்குல்ல அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க மாமா அப்படிங்கவும், ஆமாம் நீ இப்போ போகக்கூடாது, ஆனால் ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ
போகலாம்ல அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பூமி பார்க்குறாங்க. இங்கே பாரு யாருக்கு தெரியாமல் நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் இதை வந்து அபூர்வோட சித்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, யாருக்கு தெரியாமல் நீ ககனை பார்க்கறதுக்காக போறியா, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வீராக்கு பூமி வந்து இந்த செயினை கொடுக்குறாங்க. எதுக்கு மாமா அந்த செயின் அப்படிங்கும்போது இங்கே பாரு வெறுங்காலத்தில் நீ போகலாமா, அந்த செயினை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பூமி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வற்புறுத்தவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த செயினை போட்டுட்டு அவங்க வந்து ககனை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு கிளம்புறாங்க. சந்தோஷமாக கிளம்புற பூமிக்கு வந்து அடுத்தது அபூர்வால என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுது. இங்கே பார்த்தோம்னா ககனை வந்து கோயிலுக்கு கிளம்பும் போது உடனே சாரதா கேட்குறாங்க, என்ன ககன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கும்போது அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. சரி தாண்டான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் உனக்குள்ள ரொம்பவே மாற்றமாக இருக்குது, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே சாரதாவுக்கு புரிஞ்சிருது பூமியை பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறத அபூர்வம் வந்து வீடியோ எடுத்துருவாங்களா, அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.